இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, பச்சை பிள்ளைங்கள நம்பி எதுலேயுமே நம்ம கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ. சரிங்களா? இந்த மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின கதையா, சும்மா இருந்த எண்ணெய் வா பவுல் மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு, வீட்டில் இருந்தேன்னா வலுக்கட்டாயம் பண்ணி கூட்டு போயிட்டு, அங்கே போய் பார்த்தா எனக்கு இது வேணாண்டி, எனக்கு இதுதான் வேணுன்ட்டு ஒரே பிடிவாதம். நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். இல்லைடா, சுத்தம் பண்ணுறதுலாம் கஷ்டம்னு சொன்னதுக்கு, நான் பண்ணிக்கிறேம்மா, நானும் அப்பாவும் பண்ணிக்கிறேம்மான்னு அப்பாவும் பிள்ளை ஒன்று சேர்ந்து வாங்கிட்டு 2000 கிட்ட ஆகிடுச்சு. அந்த மீன் தொட்டி மீன் அது எல்லாமே வாங்குறதுக்கு வாங்கிட்டு, இப்போ பார்த்தா அடிக்கடி இப்போ நான் தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் இப்போ நான் தான் அதை உட்காந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன். அது தெருவில் வர கேன் வாட்டர் யூஸ் பண்ணி பச்சை கலராக சீக்கிரத்தில் மாறிடுதுன்னு ஒரு கேனு 35 ரூபான்னு போட்டு 2 கேனை வாங்கி ஊற்றி, அதுக்கு ஒரு ஃபில்ட்ரு பத்தாது, ஆக்சிஜனில் மீன்லாம் சாவுதுன்னு சொல்லிட்டு 2 ஃபில்டரை வாங்கி, இதுங்களுக்கு இந்த வேலையை நானே செய்ய வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோத்த தான் நானும் சமாளிக்கிறதுனே தெரியல. என் பிள்ளை பேச்சை நம்பி வாங்கி இப்போ பார்த்தா எல்லாத்தையும் இப்போ என் தலையில் கட்டி வச்சிடுறாங்க. எவ்வளோத்த தான் நானும் சமாளிக்கிறது? நீங்களே சொல்லுங்கள். இந்த மோட்டரை சுத்தம் பண்ணுறது என்ன, அந்த மீனுங்களுக்கு ஃபுட்டு போடுறது என்ன, வாங்கி வச்சதோடு சரி, இங்கே போகிறப்போ ஒரு பாரு வரப்போ ஒரு பாரு, அம்புட்டு தான். அதுங்களுக்கு என்ன நேரத்தில் என்னத்தை கொடுக்கணும், எத்தனை வாட்டி சாப்பாடு கொடுக்கணும், என்ன இதுன்னு அதுங்களுக்கு நான் தான் இப்போல்லாம் பணிவிடை பண்ணிகிட்ருக்கிறேன்.